மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். வாரம் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. இப்போ நம்ம வந்து ராசி பலன் கேட்க போகிறோம். ஸோ அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் மெட்ரோபிக் நேயர்களுக்கும் கொரோனா கொனிரசிலும் பக்தி தமிழ் நேயர்களுக்கும் அகஸ்தியர் இன்னைக்கு என்ன சொல்றாரு பார்க்கலாம். சார் நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் அப்படியே வந்து தொடர்ந்து அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் வெள்ளம் வந்து ஒரு ஊரே அப்படியே ஒரு வீடெல்லாம் அடிச்ச போது எல்லாரும் ஓடுறாங்க. அந்த உத்தரகாண்டில் பார்க்கும்போது ரொம்ப கோரமாக ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை தான். இருந்தாலும் நார்த்தில் நம்ம ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். மலையில் இருக்கவங்க அத்தனை பேரும் பாதுகாப்பாக இருங்க. நிறைய பேர் ட்ராவல் பண்ணி போகாதீங்க கொஞ்சம் நாளைக்கு அப்படின்றதான் நான் சொல்லின்னு இருக்கேன். இப்போ திரும்ப அதே தான் நான் சொல்கிறேன். யாரும் ட்ராவல் பண்ணி போகாதீங்க. குரூப்பாக ரொம்ப இதுவாக பண்ண வேணாம். ஸோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நல்லா தெரிஞ்சவங்க அந்த ஏரியாலாம் நல்லா தெரியும்னா போங்க. ஒருத்தரை காப்பாற்ற முடியும், நம்ம ஒரு 100 பேரை காப்பாற்ற முடியும் எண்ணங்கள் வளர்த்துக்கோங்க. அதுதான் இனிமேட்டு வர காலத்தில் நம்ம ஒரு 100 பேர் இந்த ரூட்டில் போங்க, இந்த ரூட்டில் பண்ணுங்க அப்படின்றத கரெக்டான கிளியர் கொடுத்து அவங்கள எடுத்துன்னு போயிட்டு தண்ணி இருக்கிற இடத்துல அதிகமாக தண்ணி எந்த நேரத்தில் சடனாக பெரிய மழை வரும்னு யாருக்குமே சொல்ல முடியாது. சடனாக தண்ணி உள்ளே வந்துட்டா ஏற்கனவே சொல்லி இது வரைக்கும் பார்க்காத மழையை பார்ப்பீங்க, இது வரைக்கும் பார்க்காத மலை சரிவை பார்ப்பாங்க. நம்ம எவ்வளோ சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கன்னியாகுமரியில் வந்து நீங்கள் கடல் அலை வந்து மிகப்பெரிய அலை தண்ணி காலையிலேயே அதுதான் ஃபர்ஸ்ட் தண்ணி வந்து உள்ளே வரும் அப்படின்றத முதலே நம்ம சொல்லியிருந்தோம். முதல்ல கண்டிப்பாக சார் நம்ம இதுலேயே போட்டுருக்கோம். ஆமாம், நம்ம இதுலேயும் சொல்லியிருக்கேன் சார். சார் அதே மாதிரி இப்போ வருகிற இந்த மாதம் தேதிகள் ஓடிடுச்சு 6 நாள். இருந்தாலும் இந்த 25 நாள் வந்து இந்த 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது? கடகராசி அதையும் பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில நட்சத்திரம், இது 3 நட்சத்திரமே பலமாக இல்லை. செலவுகள் அதிகமாக இருக்குது. பிள்ளைகளுக்கு செலவுகள் அதிகமாகிடும். பணத்தை கொடுக்க வேண்டியது இருக்கும். பணம் எந்த வழியில் வந்தாலும் ஏதோ ஒரு செலவாகும். எப்படி செய்கிறது எப்படி போகிறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டோம். தேவையில்லாத விரயங்கள். அது இல்லாமல் வேலையில் வந்து ஒரு வேகம் இருக்காது. வேலையில் ஸ்லோவாகிடும். புது வேலை தேடுறதுக்கான வாய்ப்பு வரும். தொழிலில் போட்டிருக்க பணங்கள் கிடைக்காது. அது இல்லாமல் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த ப்ராப்ளங்கள் ஏற்படும். வரி பிரச்சனைனால எப்படி தவிர்த்து எப்படி அனுப்புறது, எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்துடும். அது இல்லாமல் மனசில் எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பங்கள் இருக்குது. ஒரு திருப்தி இல்லாத நிலைமை ஏற்பட்டுரும். அது இல்லாமல் தூக்கம் இருக்காது. பாடி சம்மந்தப்பட்டது, இந்த ப்ரெஷர் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் கோவப்படுவாங்க. போக்குவரத்துக்கான வழிகள் மாறிடும். ஆனால் கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்த மாதம் 15ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நல்லாயிடும். நல்ல டைம் வருது. வேலைகள் கிடைக்கும். புது இடத்துக்கு போவாங்க. வேறு ஊருக்கு போகிறதுக்கான வழி வரும். வேறு ஊரில் தொழில் பண்ணுறக்கோ தாராளமை பண்ணி செயல் பண்ணி வர்றதுக்கான வெற்றிகள் கிடைக்கும். அது இல்லாமல் தொழிலோட இது வந்து ஃபுல்லாகவே அடுத்த மாதம் அவங்களுக்கு நல்லா மாறிடும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறார். இவங்களையும் சிவனை வேண்டது தான் நல்லது. பிரதோஷத்துக்கு போக சொல்கிறார். பால் கொடுங்க, வழிகள் மாறும். தட்சிணாமூர்த்தியை வணங்க. இந்த தட்சிணாமூர்த்தியை வணங்க பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு வழிகள் வரும். இந்த ஐப்பசி மாதத்தில் ஜென்மத்தில் குரு வர சொல்ல டக்குன்னு ஒரு ஃப்ளோரிஷ், ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். வர வேண்டிய படங்கள் எல்லாம் வந்துடும். இடங்கள் விற்காமல் இருக்க அந்த இடங்கள் விற்றுரும். சில வழக்குகள் பெருசாகும். நிறைய செலவு வர மாதிரியே நினைப்பாங்க. ஆனால் போக்குவதுக்கான வழிகள் மாறிடும். எந்த ஒரு பயணம். ஆனால் அடுத்த மாதம் 5ஆம் தேதியிலேருந்து தான் இவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரதை நம்ம பார்க்கலாம்.